வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தை டிவினர் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம இயக்குனர் கிருஷ்ணனார் அவரோட இயக்கத்தில் டெஸ்பிகபிள் மீ 4 அண்ட் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படம் இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு 4th பார்ட்டு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2017 3rd பார்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 7 வருஷம் கேப்புக்கு அப்புறமா இந்த 4th பார்ட் வந்திருக்கு. ஸோ இந்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபன்ஃபில்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபன்ஃபில்டு கண்டென்ட் எல்லாமே இந்த படத்தில் இருக்கா அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம கதையோட ஹீரோவாக இருக்க குரு என்ன பண்ணுறான்னா, ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு வில்லனை வந்து பிடிச்சி என்ன பண்ணுறாரு, மேக்ஸிமன்ற ஒரு வில்லனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நீ என்னை இந்த மாதிரி பண்ணிட்டேல, நான் அவனை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து நம்ம குருவோட பையனை கடத்திட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம குரு அவரோட பையனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு ஓவராலாக நம்ம பார்த்துருவோமே. ஸோ இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 1 மணி நேரம் 34 நிமிஷம் மட்டும்தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கண்டென்ட்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகுது. ஒரு ஜாலியான ஒரு இதாக இருக்கட்டும் சரி, அப்பா பையனுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்கள் இந்த படம் வந்து கேரி பண்ணிட்டு போகுது. ஆனால் இந்த படத்தோட முதல் பாதி நம்ம குரூப் ஃபேமிலி அடிக்கிற லூட்டியும், 2வது பாதியில் தான் பையனை தேடி நம்ம குரூப் போகிறத 2வது பாதியிலையும் அதற்கான ஸ்க்ரீன் பிளே அமைச்சு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ மொத்தமாக இந்த 1.5 மணி நேரம் படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ இந்த படத்தோட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த பக்கத்தெல்லாம் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் நம்ம எதை பார்க்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த படத்தோட மியூசிக் கிளாரிட்டியான மியூசிக்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக நிறைய விதமான எமோஷன்ஸ் இருக்குனால அந்த எமோஷன்ஸோட கேரி பண்ணிட்டு போகும்போது இந்த மியூசிக் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மியூசிக். ஆல்சோ இந்த படத்தை நீங்கள் 3Dயில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். 2Dயில் பார்க்காதீங்க. 3D வந்து சூப்பராக நல்ல தேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷுவல்ஸாகவும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த படம். அதுவும் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த படத்தை பெரியவங்களும் பார்க்கலாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த படத்துக்குள்ள இருக்குது. என்னதான் கார்ட்டூன் படங்களாக இருந்தாலுமே நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்ஸையும் சரி, நம்ம சிரிக்கவும் வைக்கிற சிந்திக்கவும் வைக்கிற அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, காமெடி வந்து படத்தில் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். முதல் பாதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். பட் 2வது பாதியில் வந்து அந்த பையனை தேடி போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக அந்த மினியன்ஸோட அடிக்கிற லூட்டியெல்லாம் இருக்கே வேறு லெவலில் சும்மா சிரிச்சு வந்து வயிறு ஒலிக்கும்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான காமெடி சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓவராலாக டெக்னிக்கல் வைஸும் சரி படம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்குது படம். ஜாலியாக எங்கே பார்த்தாலும் வந்து இந்த சேசிங் சீனாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு விஷயத்தை வந்து தேடி போய் இதெல்லாம் திருடலாம் போவாங்க. ஸோ அந்த இடத்துல நடக்கிற லூட்டியாக இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம குரூப் புதுசாக ஒரு ஊருக்கு போவார், அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட அடிக்கிற லூட்டியாக இருக்கட்டும் சரி, அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் சரி, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குன்னே சொல்லலாம். சின்ன பசங்க மட்டும்தான் ரசிப்பாங்களாம் இல்லை, பெரியவங்களும் இந்த படத்தை ரசிக்கலாம் அப்படின்னு தான். தமிழ் டப்பிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் வைஸாகவும் சரி, இல்லை மற்ற விஷயங்கள் ஹியூமர் வைஸாகவும் சரி, நிறைய விதமான இதை டயலாக் மூலமாக வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நார்மலாக இங்கிலீஷில் நம்ம பார்க்குறதுக்கும் தமிழில் பார்க்குறதுக்கும் நிறைய விதமான டயலாக்ஸை அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது காமெடி சீன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம். சூப்பராக ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம அப்படியே இந்த நெகட்டிவ் பக்கம்லாம் போயிடும். ஸோ இந்த படத்துலேயும் நெகட்டிவ் இருக்குது அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதை ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான கதையாக இருந்தாலுமே அவங்க 2வது பாதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராக்ல இருந்து தாண்டி டிவியேட் ஆகி வேற ஒரு பக்கம் போகும். பையனை காப்பாற்றுறது தான் ஒன்லைனு. ஆனால் அவங்க பையனை காப்பாற்றாமல் வேற ஒரு சில விஷயத்தை தேடி, அதாவது நான் ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் சீன் இருக்குது, அதை உடைக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தை விட்டுட்டு அவங்க வேற எதை தேடி போவாங்க. பையனை காப்பாற்றுறது தான் முக்கியமான விஷயம்ல. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க வேற ஒரு சில விஷயத்தை தேடி அவங்க, அதாவது அந்த ஒரு ஸ்கூலில், அதாவது வில்லன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும். அது இந்த டெஸ்பிகபிள் மீதி அந்த படத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து தேடி அதை திருடுறதுக்காக போவாங்க. என்னடா இது கதை இதைத்தானே நோக்கி நகரணும், ஆனால் ஏன் வேறு மாதிரி பக்கம் நகருது அப்படின்றத தாட்டை இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே கொடுக்குது. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபன்ஃபில்டான கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காமெடின்ற பேரில் கொஞ்சம் கழுத்து எடுத்துருப்பாங்க. சின்ன பசங்க என்ன தான் வந்து அவங்க என்ஜாய் பண்ணாலும் அது அவங்களுக்கு காமெடியாக இல்லைன்றது புரியாதுல்ல. ஸோ அது நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிரு இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூவோட ஒய்ஃப் வந்து இந்த பியூட்டி பார்லர் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படம் இந்த கதையை நோக்கி நகரும் போது ஸோ இதை மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக படம் ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா த்ரூ அவுட்டாக ஃபன்ஃபில்டாக இருந்திருக்கும். ஸோ ஒரு பக்கம் மினியன்ஸ் அடிக்கிற காமெடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் பார்க்குற க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னே சொல்லி ஆகலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் கொஞ்சம் சூப்பர் ஹீரோ, அதாவது இந்த ஃபென்டாஸ்டிக் 4 அந்த மாதிரியான ரெஃபரன்ஸுமே இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போல்லாம் வந்து நான் வர படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட், சூப்பர் ஹீரோ சம்மந்தமாக அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸை வந்து படத்தில் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஹாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டே வருது. அந்த வகையில் இந்த படத்துலையும் ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதுவும் அழகாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் டீசெண்டாக ஃபேமிலியாக எல்லாரும் அதுவும் குழந்தைகளோட போய் பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இந்த வாரத்திற்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்துக்கு உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.